கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். ஏனென்றால் 1963 2ஆம் மாதம் 28 இந்த நாள் ஒரு பெரிய விசேஷித்த நாள். உண்மையாக 5 வருஷத்துக்கு முதல் தான் நான் இந்த செய்திக்கு வந்தது பிறகு இந்த ஒரு 5 வருஷத்துக்கு எங்களுக்கு ராபோஜனம் தான் எங்களுக்கு பெரிய ஒரு ஐக்கிய பண்டிகைன்னு நாங்கள் உண்மையாக எல்லாரும் சகோதரர்கள் ஐக்கியப்பட்டு செய்யணுமென்றதை நினைச்சு செஞ்ச பண்டிகை இந்த ராபோஜனம் என்று சொன்னால் பாஸ்காவை எப்படி அவங்க செஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த ராபோஜனம் தான் எங்களுக்கு எல்லோரும் ஐக்கியப்பட்டு செய்கிறேன்ட்டு நாங்கள் உண்மையிலேயே பண்டிகை இல்லை ஏன்டா வந்தது அதுக்கு முதலே நாங்கள் இருக்கையே ஈஸ்டரோ நீங்கள் சொன்ன மாதிரி கிறிஸ்மஸோ கொண்டாடுறோம் இல்லை எங்களுக்கு அது நாங்கள் அஞ்ஞான பண்டிகையாகவே வச்சுருந்தது. ஆனால் இதுக்கு வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு பண்டிகையே இல்லை. வேலைத்தனத்தில் போனாலும் கேட்பாங்க, என்ன உங்களுக்கு தானே ஈஸ்டர் கிறிஸ்மஸ் எங்களுக்கு ஒரு பண்டிகையும் இல்லை. அப்போ என்ன தான் பண்டிகை? நியூ இயரும் பண்டிகை இல்லை, பர்த்டே மட்டும்தான் பண்டிகை. இருந்தால் பர்த்டே மட்டும் செலிப்ரேஷன் அதுக்கும் செய்கிறே இல்லை. இப்போ ராபோஜனத்தை செய்யலாம்னு யாருக்கும் சொல்லவும் மேலாது. ஆனால் இந்த 63 மேகம் வந்தது பெரிய ஒரு சப்ஜெக்டாகவும் அப்போ எங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த 63 குறித்து யோசித்து மேகத்தில் வந்தது சில ஊழியர்கள் அவங்க அந்த நாளில் ஒரு ஐக்கியமாக இருந்து பேச கேட்டிருக்கு. அப்போ இந்த 63 குறித்து தானே ஒரு ஐக்கியம், அதை என்ன அதை குறித்து பார்க்கணும் தெரிஞ்சு கொள்ளணும் என்ற ஒரு நோக்கம் எனக்கு இருந்தது. அப்போ அதை குறித்து யோசித்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு என்ன செய்கிறது, சபைகள் தெரியாது, சபைகளுக்கு போகணும், ஐக்கியம் இல்லை. அப்போ ரிங்கோ சபை அப்படி அந்த ஒரு காரியத்தோடு இருந்தாங்க. அதிலே நாங்கள் அந்த மேகத்தை குறித்ததான ரகசியங்கள் தெரியாதபடியாக அதில் நாங்கள் இடல. ஆனால் இந்த முறை நான் வேலை எனக்கு இந்த 63 இந்த நாளண்டு எனக்கு வேலை. ஆனால் அந்த வேலையை நான் என்ன செஞ்சேன், வேலையை லீவு போட்டது கூட அங்கே தெரியாது. ஆனால் வேலையை லீவு போட்டுட்டு நான் இடையில் கொண்டிருக்கேக்கு தான் கால் பண்ணி சொன்னான், எனக்கு இப்படி ஒரு மீட்டிங் இருக்குது, நான் இப்படி ஒரு இடத்துக்கு போகிறேன், நான் இந்நாக்களை செட் பண்ணிவிட்டு வந்தேன். எனக்கு அந்த மீட்டிங் கட்டாயம், நானாகவே லீவை போட்டுட்டு வந்துட்டேன். வந்தது பிறகு இந்த 1963 2/28 உண்மையாக பரலோக மணவாளன், அதாவது பரலோகம் தன்னுடைய மணவாளனை பூமிக்கு அனுப்பினது. பூமி தன்னுடைய மணவாட்டியை அவருக்கு கொடுத்தது. அந்த நாள் உண்மையாக நாங்கள் அந்த இடத்துல நான் ஒரு மணவாட்டி, என்னை சந்திக்க மணவாளன் வந்தார். அவர் மேகத்தில் வந்தார். அதான் சொல்லிட்டு போனார், நான் எப்படி உங்கள் கண்கள் பார்க்க போகிறேனோ அப்படியே வருவேன் என்று. உண்மையாக அந்த வருகை அந்த மேகத்தில் வந்த நாள் அது ஒரு எங்களுக்கு பண்டிகை. உண்மையாக அது பண்டிகை என்று அவர் வந்தார்ன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று அது எங்களுக்குரிய வருகை. அந்த வருகை உண்மையாக அதை குறித்து இந்த 2 நாளில் வந்ததுலேருந்து மாத்தலை ஆக்கள் ராமா செஞ்சாலே எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் அவங்கள SLPM வானொலியிலேயே பார்த்துருக்கிறேன். உண்மையாக அருமையான நடிப்பாங்க. அவங்களோட பேச்சுகள் ஒவ்வொரு ராமாக்கும் அவங்க கொடுக்குற அந்த கேரக்டர் உண்மையாக அது வித்தியாசம். அது உண்மையாக அதில் தீகேசுடைய வாழ்க்கையை வில்லிசையில் கொண்டு வந்தாங்க. இந்த வில்லிசையில் ஒரு ஸ்டோரியை ஒரு கதை சொன்னால் கேட்குறதே கஷ்டம், கேட்கல. அது உண்மைக்கும் வில்லிசை வடிவில் அதை கொண்டு அதே மாதிரி சில காட்சிகளை மீட்பை குறித்தும் மணவாளன் மணவாட்டின்ற சம்பவங்களை குறித்து உண்மையில் ராமாக்கள் மூலமாக வடிவாக செஞ்சாங்க. எங்களுக்கும் செய்ய ஆசை என்ன, எங்கள் சபையில் வாலிபர்கள் இல்லை, வாலிபர்கள் 1 2 அதுலேயும் நாங்கள் யதார்த்தமாக தான் வந்தது. லீவை போட்டு வர்றது அது ஒரு ஆயத்தம் இல்லை. உண்மையாக ராமா செய்யணும் என்ற நாங்களும் ராமா செய்கிறது. அப்போ செய்யணுமென்ற ஒரு வாஞ்ச வாலிபர் தானே. இந்த இடத்துல நாங்கள் செய்யலேன்ற ஒன்று ஒரு மாதிரி இந்த இடத்துல நாங்கள் ஒன்றுமே ஆயத்தப்படுத்தலை. உண்மைக்கும் நாங்கள் ராமா அநேகம் செய்கிறது தான். அப்போ ராமா செஞ்சுருக்கலாம், எங்களாலேயும் ஒன்று செஞ்சுருக்கலான்றது. ஆனால் நான் செய்யலை. ஆனால் ஒவ்வொருத்தட்ட ராமாவை தாண்டி ஒரு விஷயத்தை நான் நேற்று யோசித்தேன். 1963 2/28 உண்மைக்கும் என்னுடைய தகப்பனார் மயினுடைய அப்பா சொன்னார், தான் அநேகத்தரம் இங்கே வந்திருக்கிறேன், ஆனால் பிள்ளைகள் வந்ததில்லை. 3 மாதத்தில் புறக்கேக்க கொண்டு வந்ததை. ஆனால் இந்த நாளண்டு அவருடைய தேவை இந்த நாளண்டு நிறைவேறிச்சு. ஆமே, இந்த நாளண்டு அவருக்குள்ளே இருந்த அந்த தாகம், அதாவது நாங்களும் பண்டாரலை போயிருக்கிறோம், கதைச்சிருக்கிறோம்.
அப்போ எல்லாம் நானும் கொஞ்சத்தை தான் பெற்றுக்கொண்டேனான்னு இவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அப்படி. ஆனால் அவரோட பேசும்பொழுது அவருக்குள்ள ஒரு என்ன பாரம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல இந்த பிள்ளைகள் இல்லை, அந்த பிள்ளை நாங்கள் இதுக்குள்ளே இருக்கிறோம், பிள்ளைகள் இப்படி இருக்குது. நான் எனக்கு அது தெரியும், நானும் அதை அனுபவப்பட்டிருக்கிறேன்னு யோசிக்கிறேன் நான். ஆனால் இவங்களை திடீரென்று நான் கண்ட உடனே நானே ஷாக் ஆகிட்டேன். ரூவன் பிரதர் வீட்டை கண்டுட்டு என்ன இவங்க வந்து நிற்கிறாங்கன்ற உடனே ஷாக் ஆகிட்டேன். ஆனால் அவர் சாட்சி சொன்னார், இந்த நாளை விட இவங்க வந்தது அந்த நாள் அவருக்கு பெரிய சந்தோஷமான நாள். அவன் ஆனால் அது நிறைவேறின நேரம் இந்த நாளாக இருக்குது. அப்போ இந்த நாளில் அநேக நிறைவேறி இருக்கு. தேவன் மணவாட்டிக்கு வந்தது மட்டும் இல்லை, அவர் வந்ததால் இன்றைக்கு சாட்சி சொன்னாங்க, ஜபிக்கும் போதும் உறுதிப்படுத்துகிறேன், ராமா செய்யும் பொழுதும் உறுதிப்படுத்துகிறேன். என்னத்தை உறுதிப்படுத்துகிறேன்னா மீட்பை உறுதிப்படுத்துகிறேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன். அது இங்கே அந்த வெள்ளிக்காசை காணையிலே என்று சொல்லிக்க அந்த சின்ன பையன் போவாஸ் நான் இருக்கிறேன், அது அந்த மீட்புக்குரிய சம்பவம். தேவன் மீட்டார் என்பதை அவர் 1963 நான் உங்களை மீட்டுட்டேன். ஏன்னு சொன்னால் இந்த மேகஸ்தம்பம் தான் உண்மையாக எங்களுடைய ஆராதனை ஸ்தலம். எங்களுடைய பாஸ்கா பலியிட வேண்டியது அந்த இடத்துல. எங்களுக்கு புதிய நாமம் வெளிப்பட்டதும் அந்த மேகஸ்தம்பத்தில். ஏன்னா கிறிஸ்து வந்துட்டார், மீட்பின் புஸ்தகத்தோட வரைக்கும் அங்கே தான் என் பெயர் இருக்குது. அப்போ அது எங்கே? அங்கே தான் நிறைவேறினது. உண்மைக்கும் அந்த நாளை குறித்து யோசிக்க அது உண்மையாக ஒரு பண்டிகை, அது உண்மையாக ஒரு வருகையின் நாள். அது வந்தார் என்பது அநேகருக்கு அதான் என்றா அவரை ஆரவாரம் பண்ண அந்த வித்தியாசமான கோணங்களில் பார்த்தாங்க. ஆனால் இவங்க கொடுக்கும்போது அநேக ராமாக்கள் மூலமாக கொடுக்கும்போது இல்லை, அவருடைய வருகை அது மணவாட்டிக்கு மட்டும்தான். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால், இன்றைக்கு நாங்கள் ஆயத்தம் பண்ணி இனி எங்களை கட்டமே என்ன, அவர் வந்துட்டார் எங்களை கொண்டு போகிறேன் என்ற நிச்சயம் மறுரூபப்படுத்துகிற அடுத்த கட்டம். அநேக செய்தி ஒன்றுமே கொடுக்கல, எல்லாமே ராமாக்கள் நிகழ்ச்சிகள் மூலமாக தான் போய்கொண்டது. நேற்றைய தினமும் ஏதாவது செய்வோமா? இல்லை, என்ற ஒன்றும் ஆயத்தப்படுத்தலை. எப்போ விரத்தந்து விட்டது ஒரு பாட்டை போய் பாட்டை படிச்சுட்டு வாங்க என்ற எங்கட சார்பில் ஏதாவது செய்யணும். உண்மைக்கும் அது ஒரு இது. இன்றைக்கு நடந்த ஒரு காரியத்தில் ஒன்று பேசப்படும் போது, ஒரு செய்தி பேசப்படும் போது அதில் ஒரு காரியம் உண்டு, அதை சொல்லணும் என்று சொன்னால் அது சில வேளைகளில் எல்லாருடைய இருதயங்களையும் ஒரு தாக்கமாக இருக்கக்கூடும் என்றதுக்காக அந்த காரியத்தின் உண்மையான கருப்பொருள் என்னென்றா, வருகையானது சொன்ன மாதிரி எசேக்கியேல் பார்த்தே, தானியேல் பார்த்தே, அவர் பார்த்த அந்த சரீரம் அது யூதர்களுக்கு வர வேண்டிய உண்மையான வருகை, அது நேரடி வருகை, 2ஆம் வருகை. ஆனால் அவர் அந்த வருகை இந்த வருகை இல்லை என்றவர். ஆனால் இந்த வருகை அது மணவாட்டிக்கு வந்த வருகை. ஆமென். அதுதான் அதனுடைய முக்கிய கருத்து. ஏண்டா எசேக்கியேலோ தானியேலோ யார்? யூதர். அப்போ அவங்க பார்த்த வருகை அவர் வர வேண்டிய நேரடி வருகை, அது அவங்களுக்கு. அப்போ அவர் சொல்ல வந்த விஷயத்தை அதை விட்டதுனால அநேகர் சில நேரத்தில் என் இருதயத்தில் இருந்தது என்னென்னா, கேள்வியோடு இந்த இடத்துல விட்டு எது கொண்டாட்டம். இப்போ கொண்டாட்டமான ஒரு இடத்துல அநேகர் கேள்வியோடு இருக்கக்கூடாது. அதே மாதிரி அநேகர் பேச இருக்கு. உண்மையாக இந்த இருதயத்தில் ஒரு சந்தோஷம் என்னென்று சொன்னால், அந்த இவங்களோட சாட்சி அது பெரிய சாட்சி. அநேகருக்கு சாட்சி எழுதியிருக்கிற அநேகர் கூப்பிட்டோன்னே வந்தது, நாங்களும் எல்லோரும் வந்தது, வேலையை விட்டு வந்தது, எல்லா சாட்சியும் வைக்க எனக்கு இருதயத்தில் பட்ட சாட்சி இந்த ஒரு சாட்சி. ஆனால் அந்த சாட்சி இந்த நாளில் நிறைவேறிட்டு என்றது பெரிய சாட்சி. ஆமேன். 1963 2ஆம் மாதம் 28 நிறைவேறினது ஒரு பெரிய சாட்சி. அது இந்த இடத்துல நின்று இதுகளை பார்த்து உங்களோட ஐக்கியப்பட்டு சகோதரர்களாக கூடி, சகோதரர்கள் கூடுகிறது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கிறது. உண்மையாகவே அது ஒரு இன்பமான நாள், மன மகிழ்ச்சி நாள். இந்த மன மகிழ்ச்சி நாளை நான் அனுபவித்து வேலை போனாலும் பரவாயில்லை, அது சொல்ல வந்தாலும் பரவாயில்லை. இந்த நாளை நான் கண்டு கொள்ளணும். இது என்ன அப்படி 1963 நடந்த அந்த மேகஸ்தம்ப வருகைக்கும் இந்த ஃபெலோஷிப்புக்கும் என்ன இருக்குது? ஆனால் உண்மையை பார்க்கும் பொழுது அது உண்மையாக வாலிபர்களுக்கு ஒரு ஒரு உதாரணமாக ஒரு ஊக்குவிப்பாக, உண்மையாக திராட்சை ரசத்தை குடித்தா அதை எப்படி அந்த ஊக்குவிப்பை கொடுக்குமோ அதே ஊக்குவிப்பு உண்மையாக இந்த இடத்துல நான் வந்த உடனே ஆலயத்துக்கு வரைக்கும் சொல்லிட்டு வாலிபர் எல்லாம் முன்னுக்கு வா, எனக்கு விளங்கிட்டு ஏதோ சம்பவம் நடக்க போகுது எங்களுக்கு. அப்போ விளங்கிட்டு முன்னுக்கு வாண்டேக்க ஒன்றுமே இல்லை, உள்ளுக்கு இல்லை, பெருசாக தான் வந்த இடத்துல முன்னுக்கு வாண்டா எங்களை வச்சு எதோ செய்ய போண்டா. அந்த நேற்றே நடந்திருக்கணும், நல்ல வேலை தொடையில்லை. இன்றைக்கு பிறகு திருப்பி
கடைசி கட்டத்தில் சொன்னாங்க வாலிபர்கள் எப்படியும் சாட்சி கொடுக்கணும்னு சொல்லி இப்போ திரும்பி பார்த்த நங்களையில் வாலிபர்கள் எப்படியும் என்னத்தான் அனுப்புவாங்க என்று எனக்கு தெரியும். அவர் அப்போ யோசித்தன் எப்படியும் சாட்சி கொடுத்தே ஆகணும் என்று சொன்னால் நான் பெற்றுக்கொண்ட சாட்சியில் உண்மையாக ராமா வடிவில் மாத்திரமில்லை ஒவ்வொருத்த இருதயத்திலையும் அந்த ஏக்கம் கூட நிறைவேறிட்டு உண்மையாக அது உண்மையாக ஒரு விசேஷித்த ஒருத்தரும் வந்திருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் வந்திருக்கிறாங்க. என்ற ஐக்கியப்பட்டு இந்த வருகையை குறித்து பேசணும். இந்த வருகையில் வந்து நம்முடைய இணைப்பு எப்படி, அதாவது தேவன் எங்களோட எப்படி இணைந்தார், எப்படி அவர் தன்னை வெளிப்படுத்தினார், அந்த மேகத்தில் உண்மைக்கும் எங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு. அந்த மேகத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. அந்த மேகத்தில் கிறிஸ்து வந்தார். அது வந்தார், அந்த புத்தகத்தை திறந்து தான் கொண்டு வந்தார். திறந்து வரைக்கும் அந்த பேர் என்ன அங்கே இருந்துச்சு. அது விசுவாசிக்கிறவர் உண்மைக்குமா இந்த இடத்துல வந்தது சந்தோஷம். இந்த இடத்துல அநேகற்ற காரியங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அநேக அந்த ஒரு இந்த பிள்ளை உண்மைக்கும் அந்த முத்திரையை குறித்து பேசி கொண்டு போய் இருந்து உண்மையாக ஒரு ஆள் முத்திரையை பற்றி சொல்லண்டா 7 முத்திரையை இப்போ கூட கேட்டால் சொல்ல மாட்டேன். அதை எடுத்து அது நடந்த முத்திரைண்டா என்ன, அது எந்த காலத்து, அது ஏன் நடந்தது, அதோட ஒவ்வொன்றையும் அப்படி பிரித்து அதன் காரியங்களை சொல்லி கொண்டு போய்க்க 6வது முத்திரையோடு நின்றுட்டு அது 7 என்ன, அது 7 தெரியும் எல்லாருக்குமே. 7 வந்தது 7வது முத்திரை அவர் வந்தார், அது தேவையில்லை. ஆனால் 6 முத்திரையும் அது சொல்லக்கூடிய ஒரு டேலண்ட் உண்மைக்கும் எல்லாட்டையும் இருக்குமாண்டி இல்லை, உண்மையும் இல்லை. அது வந்து ஒரு நாங்கள் கூட 6 முத்திரையை குறித்து முத்திரையில் தெரியுமென்று சொல்லுவோமே தவிர முத்திரை 4வது முத்திரை என்ன, அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குன்னா டக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணி அதுவும் ஒரு தடங்காமல் குலுங்காமல் பேசக்கூடிய பக்குவமையாக அந்த பிள்ளைக்கு இருந்துச்சு. அதே மாதிரி சில காரியங்களை பார்த்தேன், என் இருதயத்தில் பட்டுச்சு. உண்மையிலே தேவன் அதை எனக்கு கொடுத்த ஒரு பெரிய சலாக்கியமாக ஏற்றுக்கொண்டு இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன்.